வணக்கம். திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக வேறொரு புதிதாட்டு ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மக்கள் இருந்த அந்த காலத்துல, ஒரு நேரத்துல, விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு புதிதாட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு ஒரு புதிதாட்டு ஒரு கட்சிய தொடங்குறாரு. அந்த கட்சி வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறுது. விஜயகாந்த் வந்து திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக பெரும் புரட்சியை உண்டு பண்ணுவாரு, பெரும் மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்ட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 10% மேலாக வாக்குகள் கிடைக்குது. ஓட்டுகளை பெற்று அவர் வந்து மிக பெரிய ஆளுமையாட்ட அவரு திகழ்கிறாரு. குறிப்பா சொல்லப்போனா புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் வந்து சிறந்து விளங்குறாரு. அந்த சட்டசபைக்குள்ளே அவர்களுடைய அந்த பேச்சு திறமை, அந்த கர்ஜனை வந்து மிக பெரிதாட்டு ஒலிக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அவங்க இருக்கும்போதே விஜயகாந்த் அவர்களுடைய அந்த குரல் வந்து அந்த சட்டசபையில வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்சியை வலுப்படுத்தி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டிட்டு வச்சிருந்தார் இல்லையா? அப்போ அந்த சமயத்துல விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியின் கையில வந்து இந்த கட்சி வந்து போகுது. அந்த கட்சி வந்து பிரேமலதா அவர்களுடைய கைக்கு என்னைக்கு போச்சுதோ அன்னையில இருந்தே அந்த கட்சிக்கு வந்து பீட பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து செத்துக்கிட்டு தான் இருந்தது. சமீப காலமாக அந்த கட்சி வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதாவது ஒண்ணும் கிடையாது. சும்மா செத்து போய் தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தது. உயிர் மட்டும் இருந்தது. வேற எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து முற்றிலுமாக சமாதி கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுடுகாட்டுல கொண்டு வச்சு எரிச்சுட்டாய்ங்க. அதாவது திமுகவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து கூட்டணிக்கு போயிருக்குது. அக்கா பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களை வந்து உங்க கூட்டணியில சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் சேர்ந்துட்டாங்க. சமீப காலமா கிட்டத்தட்ட 1, 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க எந்த கட்சிக்கு கூட்டணி போவோம், எந்த கட்சி கூட்டணி போவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒவ்வொரு பேட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க. விரைவில் காத்திருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வருகிறது அப்படின்னு சொல்லி. இவிங்க வந்து அதிமுகவுக்கு போவா, திமுகவுக்கு போவா, தமிழக வெற்றி கழகத்தோட போய் சேரவா அப்படின்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நீங்க எத்தனை சீட்டு தருவீங்க, நீங்க எத்தனை சீட்டு தருவீங்க, எவ்வளவு காசு தருவீங்க, இந்த பேரம் தான் நடந்துட்டு இருக்க தவிர மக்களுக்காக எதுவும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இவிங்களோட கட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இங்க வந்து அந்த பேரை வந்து சரியான சரியான முறையில வந்து பேரம் பேசப்பட்டு விட்டது எங்க திமுகவுல. அப்போ திமுகவுல போய் அந்த கட்சியை கொண்டு அடகு வச்சு மொத்தமா சமாதி சமாதி அதாவது கல்லறை எழுப்பி எரிச்சாச்சு, சுடுகாட்டுல வச்சு எரிச்சாச்சு நம்ம அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாமே கொதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா வந்து உங்களை வந்து மன்னிக்காது அப்படின்னு சொல்லி இணையதளத்துல பயங்கர வைரலாயிட்டு போயிட்டு இருக்குது. அது வந்து உண்மைதான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பத்தி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேரு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது திமுகவுல இருக்கிற கூட்டணிகள் உடைந்து போயிரும். திமுக வந்து இந்த தடவ அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுடைய கூட்டணி வந்து வலுப்பெற்றிருக்குது. தேமுதிமுக வந்ததன் மூலம் எங்களுடைய கூட்டணி வந்து மிகப்பெரிய வலுவை பெற்றிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒண்ணும் கிடையாது. பெரிய சரிவை தான் பெற்றிருக்குது. இந்த 2026 தேர்தல் களத்துல தெரியும். தேமுதிமுகவுக்கு 1% கூட ஓட்டு விழாது. ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. மாறாக நீங்க ஓட்டு போட்டு கேட்க போகக்கூடிய அந்த ஊர்கள்ல வந்து செருப்பு கழத்தி தான் அடிப்பாங்க. விஜயகாந்த் கட்சிக்காரங்க பிரேமலதா அவர்களை வந்து செருப்பு கழத்தி அடிச்சு விரட்டுவாங்க. இது நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொந்தளிச்சு இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது இங்க? இவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா, அரசியல்னா என்ன? அரசியல்வாதிகளுடைய அந்த நோக்கங்கள் என்னவா இருக்கணும்? மக்களுடைய கஷ்டங்களை, மக்களுடைய துயரங்களை, துன்பங்களை அவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை பெற்று தருவதுதான் இவர்களுடைய வேலை. அப்படித்தானே? ஆனா இங்க வந்து இந்த சில்லறை கட்சிகள் இருக்கு இல்லையா? தேமுதிமுக, தொல் திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் இவர்களுடைய கட்சிகள், இந்த கட்சிகள்ல எல்லாமே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் இங்க வந்து கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லப்போனா திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய சாதியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு, அவர்களுடைய சாதிய பின்புலத்தை ஒரு மையமாக கருத்தாக வச்சுக்கொண்டு அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பெரிய பின்புலமாட்டு அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அவர்களுடைய சாதி அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க.
அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமாவளவன் அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து அவர்களும் அவர்களுடைய சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்களை முன்னிறுத்தி அவர்கள் வந்து தங்களை வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அங்க நிஜம். அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது பெற்ற தாயுடன் உறவு வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அப்படித்தானே ஒரு காலத்துல பேசியிருந்தாரா இல்லையா? அப்போ நீங்க வந்து இன்னைக்கு எங்க போய் சேர்ந்திருக்கீங்க? அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படித்தானே? அப்ப நீங்க சொன்ன செயல் அந்த பேச்சு வந்து உண்மைதானப்பா உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஒரு கேள்வி எழும்புது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான உங்களுடைய அரசியல் போக்கு, அரசியல் பார்வைகள், அரசியல் நகர்வுகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியா இருக்குது? நீங்க வந்து உங்களை வளர்த்துக் கொள்வதற்கும், பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கும், பதவிக்காகவும் தான் நீங்க வந்து கட்சியை தொடங்கி நடத்திட்டு வரீங்களா? அப்போ இப்படி மானங்கட்டு திரிகிற கட்சிகளுக்கு இடையே மானத்தோடு தன்மானத்தோடு தனியா நின்று போராடுற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். புலி தனிச்சு தான் போட்டியிடும், வேட்டையாடும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் சீமான் அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தனிச்சு தான் போட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு மலத்தை திங்கக்கூடிய கட்சிகளை வந்து நம்ம வந்து இந்த கட்சிகளோடு ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அது வந்து எங்கேயோ நிக்குது, மேல நிக்குது. இவங்க சாக்கடைகளை கிடக்குறாங்க, அவங்க வந்து கோபுரத்துல இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அதுதான் நம்ம இங்க வந்து உண்மையை தான் நம்ம பேச முடியும். அந்த விதத்துல பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற இந்த கட்சிகளுக்கு இடையே நாம் தமிழர் கட்சி வந்து அவங்கள வந்து அசைக்க முடியாது, ஆட்ட முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். பார்ப்போம் இன்னும் என்ன ட்விஸ்ட் எல்லாம் வருது அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.